coming for the throne. Hi guys, welcome to Chennaigeekz. It's Makima here and I think Chainsaw Man Manga explain பண்ண போறேன். And series குள்ள பொறுத்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க Chennaigeekz சேனலை பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. And இந்த மாதிரி anime related videos எல்லாம் எக்கச்சக்கமா நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். சோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. நான் இந்த Chainsaw Man ஓட எல்லா மாங்கா சாப்டர்ஸுமே சீக்கிரமா கவர் பண்றேன். ஸ்டோரிகளை பொறுத்த மாதிரி இந்த வேர்ல்ட் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த Chainsaw Man வேர்ல்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மக்கள்லாம் ஒரு பொருளை பார்த்தோ அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெவில் கிரியேட் ஆயிடும். இந்த டெவில்ஸ்னா யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இவங்கலாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங். இவங்களுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும். இவங்க மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்க்க கிரீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களால அவங்களோட உருவத்தை மாத்தி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி பவர் இருக்கு இந்த டெவிலுக்குலாம். இப்ப மக்கள் எல்லாம் கன்னை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா கன்னுக்குன்னு ஒரு டெவில் ஒன்று உருவாயிடும். அண்ட் அந்த டெவில் இந்த உலகத்திலே சுத்திக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க ஒரு பாம்பை பார்த்து பயந்தாங்கன்னா பாம்புக்குன்னு ஒரு டெவில் ஒன்று கிரியேட் ஆயிடும். அந்த டெவில் இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்கும். அண்ட் இந்த டெவில்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க இந்த மனுஷ உலகத்துல இருந்து மனுஷங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இந்த டெவில்ஸும் மனுஷங்க மாதிரி தான் உருவாகி இருக்கும். அதாவது ரத்தம், சதை அண்ட் எலும்பு இது மூலியமா தான் இந்த டெவில்ஸ் உருவாகும். பட் சில டெவில்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அண்ட் சில இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் எடுக்கும் இந்த டெவில்ஸ். அண்ட் இந்த டெவில்ஸ் அழிக்கிறதுக்காக டெவில் எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதை நடத்திட்டு வருவாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல எக்கச்சக்கமான மக்கள் சேருவாங்க. நல்ல ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கவங்க சேருவாங்க. ஏன்னா டெவில்ஸ் கூட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணும் இல்லையா, அதனால எக்கச்சக்கமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கவங்க சேருவாங்க. இவங்கள தான் டெவில் ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பப்ளிக் சேஃப்டி டெவில் ஹண்டர்ஸ். இதுதான் இந்த Chainsaw Man யூனிவர்ஸ். இப்போ நம்ம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த கதை எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜப்பான்ல தான் நடக்கும். அங்க டென்ஜி அப்படிங்கிற ஒரு டீனேஜர் இருப்பான். அவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அவன் எதை பத்தி நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க அப்பா வாங்கின கடன் பத்தி நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அண்ட் அவர் வாங்கின கடன் எல்லாமே இப்போ இவன் அடைச்சிட்டு இருப்பான். அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிருப்பான், அவனோட கிட்னியை வித்திருப்பான், அவனோட ஒரு கண்ணை வித்திருப்பான். இந்த மாதிரி அவனோட பாடி பார்ட்ஸ் எதாவது விற்க முடியுமோ அதெல்லாம் வித்து அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் அந்த கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 3 கோடி yen கிட்ட இருக்கும். இந்த டென்ஜி இருப்பான் இல்லையா, இவன் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டான். இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவன் ஒரு சின்ன வீட்டுல தனியா தான் வாழ்ந்துட்டு வருவான். அண்ட் இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மரத்தை வெட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அது மூலியமா மாசம் அவனுக்கு 60,000 yen வந்து சம்பளமா கிடைக்கும். பட் இவன் எக்கச்சக்கமா கடன் வாங்கி இருக்கிறதால அந்த காசு இவனுக்கு பத்தாது. ஆனா அவன் எப்படி மரத்தெல்லாம் வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவன்கிட்ட ஒரு சின்ன டெவில் இருக்கும். இந்த டெவில் பேர் தான் பொச்சிட்டா. இது வந்து ஒரு செயின்சா டெவில். அதாவது மக்கள் எல்லாம் செயின்சா பார்த்து பயந்துருப்பாங்க இல்லையா, அது மூலியமா உருவாகின டெவில் தான் இது. இந்த டெவில் அவன் கிட்ட இருக்கும். அவன் இதை யூஸ் பண்ணி மரத்தெல்லாம் வெட்டி காசு சம்பாரிச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம டென்ஜி ஒரு டெவில் ஹண்டரா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்பதான் டென்ஜி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவனோட போச்சிட்டா யூஸ் பண்ணி ஒரு டெவில கொல்லுவான். அது வந்து டொமேட்டோ மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து டொமேட்டோ டெவில். மக்களுக்கு தக்காளி மேல இருந்த பயத்தால இந்த டெவில் உருவாகி இருக்கும். அண்ட் டென்ஜி அந்த டெவில கொண்டுட்டு என்ன சொல்லுவானா, இது எரிச்சிருங்க, இல்ல இதோட சீட்ல இருந்து மறுபடியும் இது உயிரோட வந்துரும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க பாருங்களா. அவன் பக்கத்துல ஒரு வயசானவர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதோட பணத்தை நான் பிளாக் மார்க்கெட்ல வித்தனா எனக்கு எக்கச்சக்கமான காசு கிடைக்கும். நான் உனக்கு 3 லட்சம் yen தரதா சொல்லியிருந்தேன், இந்த 4 லட்சம் yen வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 4 லட்சம் கொடுக்க வருவார் பாருங்களா. டென்ஜி சந்தோஷப்படுவான். பட் அந்த வயசானவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுல நான் உங்க அப்பா வாங்கின கடனை கொஞ்சம் கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 1,70,000 yen மட்டும் தான் டென்ஜி கிட்ட கொடுப்பாரு. டென்ஜி அதை வாங்கிட்டு போலான்னு நினைப்பான். அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி நான் டெவில் ஹண்டிங் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக எனக்கு 1 லட்சம் yen நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1 லட்சம் yen எடுத்துப்பாரு. இப்போ டென்ஜி கிட்ட வெறும் 70,000 yen மட்டும் தான் இருக்கும். டென்ஜி அதை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான் பாருங்களா. அண்ட் வந்துட்டு இருக்கும்போது இந்த 70,000 நம்ம கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கணக்கு போட்டு வருவான் பாருங்களா. கடைசியில் அவன் கிட்ட வெறும் 1,800 yen மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அவன் பொச்சிட்டா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம இந்த மாசம் இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும், இந்த மாசமும் வெறும் பிரெட் தான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஜி போயிட்டு இருப்பான் பாருங்களா. டென்ஜி கூட பொச்சிட்டா அப்படிங்கிற டெவில் இருக்கும் இல்லையா, அதால பேச முடியாது. பட் டென்ஜி சொல்றது அது நல்லா கேட்கும். அப்பதான் டென்ஜிக்கு அந்த வேலை கொடுத்த வயசான ஒரு கார்ல போயிட்டு இருப்பாருங்களா. அப்போ ஒரு டிரைவர் என்ன கேட்பானா, எதுக்கு இந்த சின்ன பையனை டெவில் ஹண்டிங்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசானவர் என்ன சொல்லுவாருன்னா, அவன் அவங்க அப்பா அவங்க கடன் அடைக்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அபிஷியலான எந்த ஒரு டெவில் ஹண்டர்ஸும் நம்மள மாதிரி யாக்குசாக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலுமே அந்த டென்ஜி செய்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்லுவார் பாருங்களா. அப்பதான் அந்த டிரைவர் டென்ஜி கிட்ட இருக்கிற பொச்சிட்டாவை பார்ப்பான். உடனே அந்த டிரைவர் அவங்க கிட்ட இருக்க சிகரெட் டென்ஜி கிட்ட தூக்கி போட்டு என்ன சொல்லுவானா, நீ இதை சாப்பிட்டா நான் உனக்கு 100 yen தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே மாதிரி டென்ஜி சாப்பிட்றான் பாருங்களா. அந்த டிரைவர் 100 yen கொடுத்துட்டு அவனை கலாய்ச்சிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான். ஏன்னா டென்ஜி கிட்ட சுத்தமா காசே இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா 3 கோடி yen கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் அடைக்கிறதுக்கு டென்ஜிக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். அதனால தான் டென்ஜி இந்த மாதிரி காசுக்காக என்ன வேணா பண்ணுவான். அதுக்கு டென்ஜி அவனோட வீட்டுக்கு போறான் பாருங்களேன். டென்ஜியோட வீடு டவுன் வீட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கும் அவனோட வீடு. அந்த வீட்டுல இவன் மட்டும் தான் தனியா இருப்பான். அப்பதான் டென்ஜி பிரெட் சாப்பிட்டுக்கிட்டே அவனோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பார்ப்பான். நம்ம கிட்ட இந்த பிரெட்டுக்கு ஜாம் கூட இல்ல, நான் சாகுற வரைக்கும் என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல. அந்த யாக்குசா காசு கொடுத்து என்கிட்ட ஒரு சேவிங்ஸுமே இல்ல. என்கிட்ட காசு இருந்தா தான் நல்ல கேர்ள்ஸ் கூட டேட்டிங்லாம் போக முடியும். அதுக்கு தான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும். அப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு நார்மலான லைஃப் வாழ முடியும். பட் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறதால இது எதுவுமே நடக்காது போல அப்படின்னு சொல்லி டென்ஜி நினைச்சிட்டு இருப்பான் பாருங்களா. அப்பதான் டென்ஜி அவனோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பார்ப்பான். டென்ஜியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வயசானவன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து டென்ஜி கிட்ட உங்க அப்பா வாங்கின கடனை நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும், நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு வரும்போது காசு ரெடியா எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஜி மிரட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிருப்பான். அப்ப டென்ஜி கிட்ட சுத்தமா காசே இருக்காது. டென்ஜி என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருப்பான் பாருங்களா. அப்பதான் டென்ஜி அந்த இடத்துல ஒரு டெவில பார்ப்பான். அதுதான் செயின்சா டெவில். இது பேர் தான் பொச்சிட்டா. அந்த பொச்சிட்டா என்ன பண்ணுவானா, டென்ஜி அட்டாக் பண்ண வரும் பாருங்களா. அப்பதான் டென்ஜி அந்த டெவிலோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது பார்ப்பான்.
அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் இந்த டெவில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டென்ஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் உனக்கு என்னோட ரத்தத்தை தரேன், நீ என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோ, டெவில்ஸால மனுஷங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணிக்க முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோ, அதுக்கு பதிலாக நான் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன், நான் உன்னை காப்பாத்தின மாதிரியே நீ எப்பவுமே என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த டெவிலுக்கு இவனோட ரத்தத்தை கொடுத்து அந்த டெவில் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். இதனாலதான் பொச்சிட்டா அப்படிங்கிற டெவில் எப்பவுமே டென்ஜி கூட இருக்கும். உடனே இந்த பொச்சிட்டா என்ன பண்ணுதுன்னா டென்ஜியை கடிக்கும் பாருங்களேன், கடிச்சு டென்ஜியோட ரத்தத்தை கொஞ்சம் குடிக்கும், அந்த பொச்சிட்டாவும் கியூர் ஆயிடும். இதுக்கப்புறமா டென்ஜி அந்த பொச்சிட்டா யூஸ் பண்ணி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெவில்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் அந்த வயசானவங்க என்ன கேட்பான் அப்படின்னா, நான் உங்களுக்காக டெவில்ஸை கொண்டு கொடுக்குறேன், நீங்க எனக்கு காசு தாங்க, அண்ட் அந்த காசு மூலமா எங்க அப்பா கடனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட அடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் ஒன்று போடுவான். இதனால தான் அந்த வயசானவர் டெவில்ஸை கொல்றதுக்காக டென்ஜியை கூடுவார். அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க, இந்த வயசானவர் இருக்கான் இல்லையா, இவன் வந்து ஒரு யாக்குசாவோட மெம்பர். இந்த மாதிரி டெவில்ஸை கொண்டு அதோட பாடியை பிளாக் மார்க்கெட்ல வித்து எக்கச்சக்கமான காசு சம்பாதிப்பாங்க இவங்க. இந்த மாதிரி தான் டென்ஜியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டென்ஜி என்ன பண்ணுவானா, இந்த பொச்சிட்டா இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மரத்தெல்லாம் வெட்டி காசு சம்பாதிச்சிட்டு இருப்பான் சைட்ல. அண்ட் டென்ஜி ஸ்கூலுக்குலாம் போக மாட்டான், அவன் எப்பவுமே இந்த வேலை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அன்னைக்கு தூங்கிடுவான் பாருங்களேன். திடீர்னு டென்ஜி எந்திரிப்பான். எந்திரிச்சோன்னா டென்ஜி இரும்புவான் பாருங்களேன், அவனோட வாயில இருந்து ரத்தம் வரும். அப்பதான் டென்ஜி என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட அம்மாக்கு ஏதோ ரேரான ஹார்ட் டிசீஸ் இருந்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களும் இந்த மாதிரி தான் ரத்தமா வாந்தி எடுத்தாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் பாருங்களேன். திடீர்னு அந்த வயசானவன் டென்ஜியோட வீட்டுக்கே வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு டென்ஜி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒரு டெவில கொல்லணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஜி ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அந்த இடம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போனோட டென்ஜி அந்த இடத்துல டெவில தேடுவான் பாருங்களேன். அந்த இடத்துல டெவில் இருக்கவே இருக்காது. அப்பதான் அந்த வயசானவன் என்ன சொல்லுவானா, நீ எனக்கு நாய் மாதிரி வேலை செஞ்சிருக்க டென்ஜி, ஆனா எனக்கு நாயை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்களேன். திடீர்னு ஒரு யாக்குசா மெம்பர் வந்து டென்ஜியோட முதுகுல கத்தி வச்சு சொருவான். இதுல டென்ஜி அண்ட் பொச்சிட்டா ரெண்டு பேருக்குமே பயங்கரமான காயம் ஏற்பட்டுரும். அப்பதான் அந்த வயசானவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க யாக்குசா மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டோம், நாங்க ஸ்ட்ராங் ஆனோம்னா தான் எங்களால எக்கச்சக்கமான காசு சம்பாதிக்க முடியும், அதனால நாங்க நீ எப்படி ஒரு டெவில் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டியோ அதே மாதிரி நாங்களும் ஒரு டெவில் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். திடீர்னு ஒரு டெவில் அந்த இடத்துல இருந்து நிக்கும். அந்த டெவில் தான் இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அந்த டெவில் டென்ஜியை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கு டெவில் ஹண்டர்ஸ் சுத்தமா பிடிக்காது, நான் எல்லா டெவில் ஹண்டர்ஸையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஜியை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான் பாருங்களேன். இந்த டெவில் என்ன பண்ணிருப்பானா, இந்த வயசானவன் அவனோட டீம் இருப்பாங்களே, அதாவது இந்த யாக்குசா மெம்பர்ஸ் எல்லாரையுமே அவனோட கண்ட்ரோல் எடுத்து வச்சிருப்பான். ஏன்னா இந்த யாக்குசா மெம்பர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இந்த டெவில் கிட்ட மாட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த டெவில் என்ன சொல்லும் அப்படின்னா, இவங்க எல்லாம் முட்டாளுங்க, நான் அவங்களுக்கு பவர் தரதா சொன்னேன், உடனே அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனா நான் அவங்க எல்லாருமே என்னோட பவர் மூலமா கேப்சர் பண்ணி அவங்க என்னோட அடிமையா மாத்திட்டேன், நான் தான் ஜாம்பி டெவில், என்னால மக்களை ஜாம்பியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா யாக்குசா மெம்பர்ஸையுமே இவன் ஜாம்பியா மாத்திடுறான். அண்ட் அவன் எல்லா ஜாம்பி கிட்ட என்ன ஆர்டர் போடுவான் அப்படின்னா, டென்ஜியை கட் பண்ணி குப்பத்தொட்டியில வீசிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அதே மாதிரி அங்க இருந்து எல்லா ஜாம்பிஸும் என்ன பண்ணுதுன்னா போய் டென்ஜியை கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுது. டென்ஜி அண்ட் பொச்சிட்டாவால அந்த இடத்தோட எஸ்கேப் ஆக முடியல. அந்த ஜாம்பிஸ்ல என்ன பண்ணுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பீஸ் பீஸா வெட்டி பக்கத்துல இருந்த குப்பத்தொட்டிலையும் போட்டுருது பாருங்களேன். அண்ட் டென்ஜி அண்ட் பொச்சிட்டா உயிரோட தான் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். அப்பதான் பொச்சிட்டா இருக்கும் இல்லையா, பொச்சிட்டாக்கு டென்ஜி போட்ட கான்ட்ராக்ட் ஞாபகம் வரும். ஏன்னா பொச்சிட்டா அண்ட் டென்ஜி ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அதாவது டெய்லி மரம் வெட்டுவாங்க இல்லையா, அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது டென்ஜி ஒரு தடவை பொச்சிட்டா கிட்ட என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, நான் டெவில் ஹண்டரா வேலை பார்க்கும்போது என்ன சில டெவில்ஸ் கொல்றது கூட வாய்ப்பு இருக்கு, அண்ட் அது ஒன்னையும் கொல்ல ட்ரை பண்ணும், அப்படி என்ன ஏதாவது ஒரு டெவில் கொண்டுடுச்சு அப்படின்னா நீ என்னோட பாடி உன் கண்ட்ரோலுக்கு எடுத்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடு, எஸ்கேப் ஆகி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழு, உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டென்ஜி பொச்சிட்டா கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா சில டெவில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியும், ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை இந்த டெவில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து அதை இந்த டெவில்ஸ் யூஸ் பண்ண முடியும், இது டென்ஜிக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் டென்ஜி அந்த மாதிரி பொச்சிட்டா கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ இந்த டைம் என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னா, டென்ஜியோட பாடி அப்படியே பீஸ் பீஸா வெட்டி இருக்கும் இல்லையா, அப்போ பொச்சிட்டா என்ன பண்ணுனா டென்ஜியோட பாடியை அதோட கண்ட்ரோல் எடுக்கும். அப்பதான் டென்ஜி அண்ட் பொச்சிட்டாவோட ஸ்பிரிட் பேசிக்கும் பாருங்களேன். அப்போ பொச்சிட்டாவோட ஸ்பிரிட் டென்ஜி கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கு நீ உன்னோட ட்ரீமை பத்தி கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டென்ஜி, உன்னோட ட்ரீமை பத்தி நீ என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் டென்ஜி, நான் இப்போ உனக்கு என்னோட ஹார்ட்டை தரேன், ஆனா நீ உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும், இது ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொச்சிட்டா என்ன பண்ணுனா டென்ஜியோட மர்ஜ் ஆயிடும் பாருங்களேன். உடனே டென்ஜி உயிரோட வந்துடும். அது மட்டும் இல்லாம டென்ஜியோட உடம்பு எல்லாமே அப்படியே ஒன்னு சேர்ந்துரும். அண்ட் அவனோட கண்ணு கிட்னி எல்லாமே அவனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். இப்போ அவனுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இருக்காது. அப்பதான் டென்ஜி அவனோட நெஞ்ச பாப்பான் பாருங்களேன், அதுல பொச்சிட்டாவோட வால் இருக்கும். அண்ட் டென்ஜி உயிரோட வந்ததை பார்த்து அந்த ஜாம்பி டெவில் என்ன பண்ணுவானா, இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போயிடுவான். உடனே அவனோட எல்லா ஜாம்பிஸ்க்கு என்ன ஆர்டர் போடுவானா, அவனை மறுபடியும் வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவான் பாருங்களேன். சோ எல்லா ஜாம்பியும் மறுபடியும் டென்ஜியை கொல்ல வரும். அப்பதான் டென்ஜி அவனோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்ப்போம், பொச்சிட்டா அதோட லைஃப் நம்மளுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு, நம்ம இந்த வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னோட ட்ரீம்ஸ் அழிக்க பாத்தீங்கன்னா நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு டென்ஜி கத்திக்கிட்டே என்ன பண்ணுவானா, அவனோட நெஞ்சில இருக்க அந்த ரோப்பை பிடிச்சி இழுப்பான். அப்பதான் டென்ஜி ஒரு செயின்ஸா டெவிலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இப்போ டென்ஜியோட உடம்பு அந்த பொச்சிட்டாவோட உடம்பு merge ஆச்சு இல்லையா, அதனால பொச்சிட்டா அதோட பவரை டென்ஜி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கும். டென்ஜி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோன்னு அவனோட தலையிலயும் அவனோட ரெண்டு கையிலயும் செயின்ஸா வந்துரும் பாருங்களா. இதை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸுமே வெட்டி கொள்றான். அண்ட் அந்த ஜாம்பி டெவில் இருக்கும் இல்லையா, அது டென்ஜியை பார்த்து சாக்கா என்ன சொல்லுனா, அந்த டெவில் உன்னோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சா, நீயும் இப்போ எங்கல்ல ஒருத்தனாயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும் பாருங்க. டென்ஜி என்ன பண்ணுவானா, அவனோட செயின்ஸா யூஸ் பண்ணி அந்த ஜாம்பி டெவில் அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். அது மட்டும் இல்லாம டென்ஜி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்க இருக்க எல்லா யாக்குசா மெம்பர்ஸும் பார்ப்பான், எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க இல்லையா. சோ அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, என்னோட கடன் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்க எல்லாரையும் கொல்றது தான் ஒரே வழி, உங்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னா நான் யாருக்குமே கடன் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸுமே டென்ஜி கொல்றான். ஏன்னா அங்க இருந்தவங்க ஜாம்பிஸா மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஒரு மனுஷங்க இல்ல, அதனால தான் டென்ஜி இந்த மாதிரி அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸுமே கொண்டு இருப்பான். அண்ட் அடுத்த நாள் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இவங்க இருந்து குடோனுக்கு சில ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க வந்து அந்த இடத்த பார்ப்பாங்க பாருங்களா, அந்த இடத்துல எல்லா யாக்குசா மெம்பர்ஸுமே இறந்துருப்பாங்க. அந்த இடமே அப்படியே ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அங்கதான் அவங்க டென்ஜியை பார்ப்பாங்க. டென்ஜி வந்து அவனோட டெவில் ஃபார்ம்ல இருப்பான். அது மட்டும் இல்லாம டென்ஜி செம டயர்டா இருப்பான். ஏன்னா டென்ஜி நைட் ஃபுல்லா அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸ் கூடயும் சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணிருப்பான். சோ செம டயர்டா அந்த ஆபீசர் கிட்ட நடந்துருவான் பாருங்களா.
பாருங்களேன். அதுல ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க டெஞ்சியை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி டெஞ்சியை கட்டிப்பிடிப்பாங்க பாருங்களேன். உடனே டெஞ்சி மறுபடியும் மனுஷனா மாறிடுறான். அப்பதான் அவங்க டெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஒரு பப்ளிக் சேஃப்டி டெவில் ஹண்டர், நாங்க இங்க அந்த ஜாம்பி டெவில கொல்றதுக்காக வந்தோம், பட் நீ அவன் ஆல்ரெடி கொண்டுட்ட, இப்போ உனக்கு ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு, ஒன்னு நீங்க எங்க கையால இறக்குறது, ஏன்னா நீ ஒரு டெவில், இப்போ எங்களுக்கு டெவில கொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, அப்படின்னா ரெண்டாவது நீ என்னோட பெட்டா மாறுறது, நீ மட்டும் என்னோட பெட்டா மாறின அப்படின்னா நான் உன்னை 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாருங்களா. உடனே டெஞ்சி என்ன பண்ணுவானா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரெட் ஜாம் பட்டர் இதெல்லாம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. டெஞ்சியும் அந்த ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன்னா இவன் மட்டும் அந்த ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இவங்க அதே இடத்துல டெஞ்சியை கொண்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாம டெஞ்சி பிரெட் கூட ஜாம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான் இல்லையா, அதனால இவங்க சொன்ன ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் அவங்க டெஞ்சி அவங்களோட கார்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க பாருங்களா. அப்போ டெஞ்சிக்கு செமையா பசிக்கும், அவன் ஏதாவது வாங்கிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா இங்க பக்கத்துல ஒரு சாப்பாடு கடை இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஞ்சிக்கு அவளோட கோட்டை கொடுப்பா. கொடுத்துட்டு என்ன சொல்லுவானா உன்னோட செஸ்ட்ல இருக்க அந்த ரோப்பை நீ மறைக்கணும், மக்கள் அதை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நீ இதை மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெஞ்சிக்கு அவளோட கோட்டை கழட்டி கொடுப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா டெஞ்சி என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருமே என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணது இல்ல, இவ ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கா, இவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைச்சிட்டு இருப்பான். அதுக்குமா அவங்க அந்த கடைக்கு போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க பாருங்களா. ரெண்டு பேருமே ஒரே ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. உடனே டெஞ்சி என்ன நினைப்பான் அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கடைக்கு ஒருத்தன் ஓடி வரும். அவனோட உடம்புல எக்கச்சக்கமான காயம் இருக்கும், அது மட்டும் இல்லாம அவனோட தலையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து என்ன கேட்பான் அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பொண்ணு ஒரு டெவில் அந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களா. அங்க தானே இந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க உங்க பொண்ணை காப்பாத்திட்டு வரோம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாந்தப்படுத்திட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்ப அந்த ஆஃபீஸர் பொண்ணு இருப்பா இல்லையா, அவன் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ரெடியாவா, திடீர்னு உங்களோட ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடையில இருந்தவங்க சொல்லுவாங்க பாருங்களா. சோ அவ டெஞ்சிக்கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட ஃபுட் வந்துடுச்சு, நான் இப்ப சாப்பிட போறேன், நீ போய் அந்த டெவில கொண்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வா அப்படிங்கிற டெஞ்சிக்கிட்ட சொல்லுவா பாருங்களேன். உடனே டெஞ்சி என்ன சொல்லுவானா எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா பாருங்களா. அதுக்கு அவ என்ன சொல்லுவா அப்படின்னா நீ என்னோட பெட்டு, நான் உன்கிட்ட ஏதாவது பண்ண சொன்னேன் அப்படின்னா நீ எஸ் மட்டும் தான் சொல்லணும், எனக்கு நோன்னு சொல்ற பெட்டை பிடிக்கவே பிடிக்காது, நீ என்கிட்ட நான் எப்படி குலைக்குமோ அதே மாதிரி குலைச்சு தான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ டெஞ்சியை பார்த்து முறைப்பா. டெஞ்சியை பார்த்து பயந்துருவான். டெஞ்சி என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா இவ இவ்வளவு நேரம் கைண்ட் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவ ரொம்ப மோசமானவளா இருக்கா, என்ன ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு டெஞ்சி திங்க் பண்ணி எங்க போவானா அந்த காட்டுக்குள்ள குழந்தையை காப்பாத்துறதுக்காக போயிடுவான். இந்த டைம் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட பெட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ரிஸ்க் பண்ணாம இந்த மாதிரி டெஞ்சி அந்த டெவில் கூட சண்டை போடுறதுக்கு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் டெஞ்சி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்களா, அப்ப அவளை பத்தி தான் யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பான். நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாலே, நம்மள ஒரு நாயோட மோசமா ட்ரீட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவன் காட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சிடறான். பட் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டெவில் கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. டெஞ்சிக்கு இதை பார்த்தா ஒண்ணுமே புரியாது. அவங்க அப்பா இந்த பொண்ணு டெவில் கடத்தினதா சொன்னாரு, பார்த்தா இந்த பொண்ணு அந்த டெவில் கூட விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு டெஞ்சி யோசிச்சுட்டு இருப்பா பாருங்களா. அப்பதான் டெஞ்சி அந்த டெவில் அட்டாக் பண்ண போவான். அப்ப அந்த பொண்ணு டெஞ்சியை ஸ்டாப் பண்ணி என்ன சொல்லுவா அப்படின்னா இது என்னோட ஃப்ரெண்டு, இது எதுவுமே பண்ணாதீங்க, இதுதான் என்னோட அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திச்சு, என்னோட அப்பா அவரோட பெல்ட்டால இன்னைக்கு என்ன அடிக்க ட்ரை பண்ணாரு, அப்ப இந்த டெவில் தான் என்ன காப்பாத்திச்சு அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொல்ல பாருங்களா. டெஞ்சி இதை நம்பிடுவான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஞ்சி கிட்டயும் இதுக்கு முன்னாடி ஒரு டெவில் வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கும் இல்லையா, அந்த பொச்சிட்டாவும் டெஞ்சியும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதனால டெஞ்சி இதை நம்பி என்ன சொல்லுவானா நானும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், நீயும் உன்னோட அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும், சோ நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு ஓடிடலாம், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்பான் பாருங்களா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு அக்செப்ட் பண்ணிப்பா. உடனே டெஞ்சி அந்த பொண்ணுக்கு ஹைஃபை கொடுப்பான் பாருங்களா. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட இருந்த டெவில் அதோட உண்மையான ஃபார்மை காமிக்கும். அந்த டெவில் பாக்கிறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டெவில் என்ன சொல்லுனா நான் தான் மசில் டெவில், என்னால மசில்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் எந்த மசில்ஸ் வேணாலும் டச் பண்ணி அதை என்னோட கண்ட்ரோல் எடுத்துப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும் பாருங்களா. அப்பதான் டெஞ்சி அந்த பொண்ணோட ஃபேஸை பார்ப்பான். அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஃபுல்லா இந்த டெவிலா தான் இருக்கும். இந்த டெவில் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பொண்ணை இதோட கண்ட்ரோல் எடுத்துருக்கும். ஈவன் டெஞ்சி கிட்ட என்னோட அப்பா என்ன அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னதும் இந்த டெவில் தான். ஏன்னா இந்த டெவில் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பொண்ணோட மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி பேச வச்சிருக்கும். அண்ட் அந்த டெவில் என்ன பண்ணுவானா டெஞ்சியை கொல்லான்னு வரும் பாருங்களா. அப்ப டெஞ்சி என்ன பண்ணுவானா அவனோட ரோப் ஆக்டிவேட் பண்ணி அவன் டெவிலா மாறிடுவான். அண்ட் அவனோட செயின்ஸா யூஸ் பண்ணி அந்த மசில் டெவில கண்ணாபின்னான்னு வெட்டி போட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டு அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறான் டெஞ்சி. அப்ப டெஞ்சியை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு யூஸ்ஃபுல்லான டாக் தான் சொல்லுவாங்க பாருங்களேன். டெஞ்சி அதுக்கு ஊஃப் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவான். அதாவது நாய் மாதிரியே குலைச்சு ரிப்ளை பண்ணுவான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்களேன். டெஞ்சி இருக்கான் இல்லையா, டெஞ்சி மயக்கத்துல அப்படி கீழே விழுவான். ஏன்னா டெஞ்சி சம பசியில இருப்பான். அது மட்டும் இல்லாம நைட் ஃபுல்லா அவன் சண்டை போட்டுருக்கான் இல்லையா, அதனால டெஞ்சியோட உடம்புல சுத்தமா எனர்ஜி இருக்காது. அதனால அவன் அப்படி கீழே விழுவான் பாருங்களா. அப்பதான் அந்த ஆஃபீஸர் வந்து டெஞ்சியை பிடிச்சிடுறாங்க. அப்ப டெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் என்னோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமான ரத்தத்தை இழந்துட்டேன். ஏன்னா அந்த பவர் யூஸ் பண்ணும்போது என்னோட உடம்புல இருந்து ஒரு செயின்ஸா என்னோட உடம்பையும் கட் பண்ணும். அதனால என்னோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமான பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. அப்ப அந்த பொண்ணு டெஞ்சி கிட்ட என்ன கேப்பா அப்படின்னா நீ எப்படி டெவிலா மாறுற அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு டெஞ்சி என்ன சொல்லுவானா என்னோட பெட்டு என் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு, அது மூலமா தான் நான் இப்போ இந்த மாதிரி டெவிலா மாறுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா என்னால அதை ஸ்மெல் பண்ண முடியுது, உன்னோட உடம்புல இருந்து 2 சென்ட் வெளியே வருது, ஒன்னு வந்து ஹியூமனோட சென்ட் அண்ட் இன்னொன்னு வந்து டெவிலோட சென்ட் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்லுவா அப்படின்னா உன்னோட ஃபுட் வந்துடுச்சு, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா பாருங்களா. அண்ட் டெஞ்சிக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் இல்லையா, அதனால டெஞ்சி என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட கையில ரொம்ப வீக்கா இருக்கு, என்னால சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவா பாருங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஞ்சிக்கு ஊட்டி விடுவா. அப்பதான் டெஞ்சி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா பாருங்களா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா என் பேர் தான் மாக்கிமான்னு சொல்லுவா. அப்பதான் டெஞ்சிக்கு அந்த பொண்ணோட பேரே தெரிய வரும், இந்த பொண்ணோட பேர் தான் மாக்கிமா. உடனே டெஞ்சி என்ன கேட்பா அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பா பாருங்களா. அதுக்கு மாக்கிமா என்ன சொல்லுவாங்கன்னா டெஞ்சின்னு பேர் வச்சிருக்கிற பசங்களை தான் எனக்கு பிடிக்கும் அப்படி மாதிரி மாக்கிமா சொல்லுவாங்க. இது கேட்டோன்னே டெஞ்சி செம கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறமா இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோக்கியோக்கு போறாங்க. டோக்கியோல டெவில் ஹண்டர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்கும், அங்க போவாங்க. அங்க போனோட மாக்கிமா டெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவானா இதுதான் பப்ளிக் சேஃப்டி டெவில் ஹண்டர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ். டோக்கியோல 1000க்கு மேல டெவில் ஹண்டர்ஸ் இருக்காங்க. இங்க வேலை செய்யறவங்களோட வேலை டெவில்ஸை கொல்லணும், அதுக்காக அவங்களுக்கு மாச சம்பளமும் கொடுப்பாங்க.
அண்ட் எக்கச்சக்கமான பெய்டு லீவ்ஸும் கொடுக்கப்படும். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கோ, நம்ம போயிட்டு உன்னோட கொலீக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கிமா டென்ஜியை கூட்டு போயிட்டு ஆக்கி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து மீட் பண்ணுவா. இந்த ஆக்கியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹாக்கி ஹயாகாவா. மாக்கிமா டென்ஜிக்கு என்ன சொல்ல அப்படின்னா இவன் உன்னோட 3 வருஷம் சீனியர், இதுக்கப்புறமா நீ இவன் கூட தான் ஒர்க் பண்ண போற, நீங்க 2 பேரும் உங்க வேலையை ஆரம்பிங்க, ஆக்கி உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல வெளியே போக சொல்லிடுவா. அப்பதான் டென்ஜி என்ன கேட்பான் அப்படின்னா நான் உங்க கூட ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாக்கிமா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீ நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னா கூடி சீக்கிரம் நீ என் கூட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மாக்கிமா கூட வர சம்மதிச்சதுக்கான காரணம் மாக்கிமா கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால டென்ஜி செம்ம அப்செட் ஆயிடுவான். உடனே ஆக்கி என்ன பண்ணுவானா அந்த இடத்த விட்டு டென்ஜி இழுத்துட்டு போயிடுவான் பாருங்களா. அப்ப ஆக்கி டென்ஜிக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா மாக்கிமா நம்ம 2 பேரும் கூட கம்பேர் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்காங்க, உடனே எல்லாம் உன்னால அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாது, இன்னைக்கு நம்ம பேட்ரோல் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டோக்கியோ சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது டெவிலோட ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த டெவிலை டிஃபீட் பண்ணணும். சோ அதுக்காக டோக்கியோ சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க சுத்திட்டு இருக்கும்போது டென்ஜி ஆக்கி கிட்ட மாக்கிமா பத்தி கேட்டுட்டு இருப்பான். மாக்கிமாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி மாக்கிமா பத்தி கேட்டுட்டு இருப்பான் பாருங்களா. இதுல ஆக்கி சமாதானம் ஆயிடுவான். உடனே ஆக்கி என்ன பண்ணுவானா டென்ஜி அடிச்சிருவான் பாருங்களா. இதுல டென்ஜி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுவான். அப்பதான் ஆக்கி டென்ஜி கிட்ட என்ன சொல்லுவானா நீ இந்த வேலையை விட்டு நாளைக்கே நின்னுடு, அப்படி மட்டும் நீ நாளைக்கு மறுபடியும் இந்த வேலைக்கு வந்தனா நான் உன்னை மறுபடியும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான் பாருங்களா. டென்ஜி உடனே ஆக்கி கிட்ட எதுக்கு என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ இப்போ ஒரு டெவில் ஹண்டர், இந்த டெவில் ஹண்டர் வேலையை காசுக்காக பண்ற யாருமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி டெவில்ஸ் கையால கொல்லப்பட்ட நிறைய பேரை நான் பாத்திருக்கேன், இது ஒரு சீரியஸான வேலை, மனசுல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த வேலையில ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியும், நீ மாக்கிமாக்காக தான் இந்த வேலையில ஜாயின் பண்ணிருக்க, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க, உன்னால இந்த வேலையில ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது, சோ நீ நாளைக்கு இந்த வேலையை விட்டு போயிடு, நான் மாக்கிமா கிட்ட நீ இந்த வேலையை விட்டு போயிட்டு தான் சொல்லிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புவான் பாருங்களா. உடனே டென்ஜி எந்திரிச்சு என்ன பண்ணுவானா ஆக்கி அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிருவான். இதுல ஆக்கி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுவான் பாருங்களா. அப்ப டென்ஜி என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் டெவில் ஹண்டர் ஆனது மாக்கிமாக்காக தான், ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக கடைசி வரையும் போராடுவேன் அப்படி மாதிரி சொல்லுவான். ஏன்னா டென்ஜிக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கும், அவனோட கடன் பிரச்சனை இல்ல, அது மட்டும் இல்லாம டென்ஜி நினைச்ச மாதிரி அவன் டெய்லியும் நார்மலான ஃபுட் சாப்பிடலாம். ஏன்னா இது வரைக்கும் அவன் வெறும் பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், அண்ட் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது டென்ஜியோட கனவா இருந்திருக்கும் இல்லையா. அந்த கனவெல்லாம் இப்போ டென்ஜிக்கு நிறைவேறதால டென்ஜி இந்த மாதிரி சொல்லிருப்பான். அண்ட் அவங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பாருங்களா. மறுபடியும் டென்ஜி என்ன பண்ணுவானா அடிக்க கூடாத இடத்துல ஆக்கி அடிச்சிருவான். உடனே ஆக்கி என்ன கேட்பான் அப்படின்னா அவனுக்கு வேற எங்கேயும் அடிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு டென்ஜியை மறுபடியும் மாக்கிமா கிட்டே கூட்டு போவான். அப்ப டென்ஜி மாக்கிமா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல அடிக்கக்கூடிய டெவில் ஒன்று வந்து அடிச்சிருச்சு அப்படிமா போய் சொல்லுவான் பாருங்களா. ஆக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா அவன் போய் சொல்றான் அவன் தான் அடிச்சான், இவன் என்னோட டீமுக்கு தேவையில்லை, இவனை வேற ஒரு டீம்ல போடுங்க, இவன் யூஸ்லெஸ்ஸா இருக்கான், இவனை யூஸ் பண்ணி நான் எப்படி டெவில்ஸ் எல்லாம் கொல்லுவேன், இவனை வேற ஒரு டீம்ல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கி மாக்கிமா கிட்ட சொல்லுவான் பாருங்களா. அதுக்கு மாக்கிமா என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்களோட ஸ்குவாட் ரெடி பண்ணும்போது உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, உங்களோட ஸ்குவாட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் ஸ்குவாட், அதுல நான் யாரை வேணா எப்போ வேணா ஆட் பண்ணலாம், அண்ட் அது மட்டும் இல்லாம டென்ஜி ஒரு மனுஷன் தான், அண்ட் அவனால டெவிலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களா. இதுக்கு ஆக்கியே சம ஷாக் ஆயிடுவான். ஆக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் அது ஒரு வதந்தி தான் கேள்விப்பட்டேன், மனுஷங்களால டெவிலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது அது உண்மையா தான் இருக்கும் போல அப்படி மாதிரி ஆக்கி சொல்லுவாங்க பாருங்களா. மாக்கிமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவன் ஒரு ஸ்பெஷல் கேஸ், அதனால தான் நான் இவனை உன்னோட டீம்ல போட்டிருக்கேன், டென்ஜி நம்மளோட ஆர்டர் ஒபே பண்ணல அப்படின்னா நம்ம அவனை கொன்னுடலாம், ஏன்னா அவன் வந்து ஒரு டெவில் தான், சோ நம்ம அவனை கொன்னதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி மாக்கிமா சொல்லுவாங்க பாருங்களா. அண்ட் அதை டென்ஜி கேட்டு சம ஷாக் ஆயிடுவான். உடனே மாக்கிமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ சாகுற வரைக்கும் எங்க கூட ஒர்க் பண்ண போற, அப்படி இல்லனாலும் எங்க கையால சாகுற வரைக்கும் எங்க கூட ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாக்கிமா டென்ஜியை போட்டு மிரட்டுவாங்க. டென்ஜி பயந்துகிட்டே ஆக்கி கூட வந்துருவான் பாருங்களா. அண்ட் அவங்க டோக்கியோ சுத்திட்டு இருப்பாங்க, ஏன்னா ஏதாவது டெவில் பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்பதான் டென்ஜி ஆக்கி கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா மாக்கிமா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்களா. அதுக்கு ஆக்கி என்ன சொல்லுவானா இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே அவங்க தான், நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க பாருங்களா. அப்பதான் டென்ஜிக்கு புரிய வரும் மாக்கிமா கெட்டவங்க இல்ல நல்லவங்க தான், அவங்க இருக்கிற வேலை தான் அவங்களை அந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டென்ஜி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்கி கூட தான் தங்கிட்டு இருப்பான். அண்ட் டென்ஜி அவன் நினைச்ச மாதிரியே பிரெட்டுக்கு ஜாம் பட்டர்லாம் வச்சு சாப்பிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் டெய்லியும் குளிக்கிறதுக்கு தண்ணி அண்ட் படுக்கிறதுக்கு பெட், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ டென்ஜி கிடைக்கும். அப்பதான் ஆக்கிக்கு ஒரு மிஷின் வரும், ஒரு வீட்டுல டெவில் இருக்கிறதா போலீஸ் கால் பண்ணி ஆக்கி கிட்ட சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஆக்கி வந்து ஒரு டெவில் ஹண்டர் இல்லையா, அதனால போலீஸ் எல்லாம் கால் பண்ணி ஆக்கியை கூப்பிட்டுருப்பாங்க. ஆக்கி அண்ட் டென்ஜி 2 பேருமே அந்த வீட்டுக்கு போக பாருங்களா. அங்க இருந்து போலீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உள்ள ஒரு ஃபீண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டென்ஜி உடனே ஃபீண்ட் என்னன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆக்கி என்ன சொல்லுவானா இறந்து போன மனுஷங்களோட பாடி ஒரு டெவில் கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா அதுதான் ஃபீண்ட், அந்த டெவிலை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம அந்த ஃபீண்ட் அழிச்சே ஆகணும், அவங்க மனுஷங்க இல்ல, அவங்க எப்போ இறந்துட்டாங்க, அதனால நீ அவங்களுக்கு எந்த கருணையுமே காட்டாம கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டென்ஜி அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போவான் பாருங்களா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபீண்ட் இருக்கும், பார்க்க மனுஷன் மாதிரி தான் இருக்கும், பட் அதோட வாய் வந்து டீமன் மாதிரி இருக்கும். அந்த ஃபீண்ட் என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு பறவையை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆக்கி டென்ஜி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா உன்னோட பவர் யூஸ் பண்ணி அதை கொல்லு, நான் உன்னோட பவர் யூஸ்ஃபுல்லான பவரான்னு பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லுவான் பாருங்களா. பட் டென்ஜி என்ன பண்ணுவானா அவனோட பவர் யூஸ் பண்ணாம ஒரு கோடார் யூஸ் பண்ணி அந்த ஃபீண்டோட கழுத்தை வெட்டிடுவான். அதனால அந்த ஃபீண்ட் அதே இடத்துல இறந்து போகுது. அப்பதான் டென்ஜி ஆக்கி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னோட பவரை யூஸ் பண்ண அப்படின்னா அவன் இறக்கும்போது துடிச்சு இறந்து போவான், இது மூலியமா அவன் நிம்மதியா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்களா. ஆக்கி சமகாண்டாயிட்டு என்ன சொல்லுவானா அவங்களாம் மனுஷன் கிடையாது, அவங்களாம் டெவில், அவங்களுக்கு நீ என்னைக்குமே கருணை காட்டக்கூடாது, இங்க வேலை செய்யற போலீஸ் அண்டு நம்ம எல்லாருமே இந்த டெவிலை கொல்றதுக்காக நம்மளோட உயிரை பணைய வைக்கிறோம், ஏன்னா இந்த டெவில் மற்ற மக்களை கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இதுக்கப்புறமா நீ எந்த ஒரு டெவிலுக்கும் பாவம் பார்க்காத, ஏன்னா என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கண்ணு முன்னாடி ஒரு டெவில் கொண்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி சொல்லுவான். அண்ட் டென்ஜி எதுக்காக அவனோட பவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனோட பவர் மூலியமா எக்கச்சக்கமான பிளட் வெளியே வரும், இவனுக்கும் எக்கச்சக்கமா பிளட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த மனுஷனை வெட்டியிருந்தான் அப்படின்னா அவனோட ரத்தமும் எக்கச்சக்கமா இந்த ரூம்ல தெரிச்சிருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டென்ஜி அவனோட பவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அண்ட் ஆக்கி சத்தம் போட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா எந்த ஒரு டெவிலையுமே நீ ஃப்ரெண்டா வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களா. டென்ஜி என்ன சொல்லுவானா ஃப்ரெண்ட்ஸே இல்லாததுக்கு ஒரு டெவில் ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா டென்ஜிக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இருந்ததுல அவனோட ஃப்ரெண்ட் அந்த செயின்ஸா டெவில் மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது கூட உயிரோட இல்ல இல்லையா, அதனால தான் டென்ஜி அந்த
மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் இந்த மாதிரி டெஞ்சி அண்ட் ஆக்கி ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்பதான் டெஞ்சி அவனோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்ப்பான். நம்ம எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல வேலை, மாசம் ஆன சம்பளம், நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைச்சிருச்சு, இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைச்சிட்டு இருப்பான். இதுக்கு ஆக்கி அண்ட் டெஞ்சி எங்க போறாங்கன்னா மாக்கிமா மீட் பண்ண போவாங்க. அப்ப மாக்கிமா டெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உன்ன ஒரு ஃபீண்டு கூட டீம் சேர்க்கிறேன், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபீண்டுனா இறந்து போன மனுஷங்களோட உடம்ப ஒரு டெவில் கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா அதான் ஃபீண்டு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா, என் பேர் தான் பவர் அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்களா. அப்பதான் டெஞ்சிக்கு புரிய வரும், இவளதான் நம்மளோட டீம்ல ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம டெஞ்சிக்கு தெரியும் இந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்துட்டா, இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது ஒரு டெவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாக்கிமா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் டீமா இருக்க போறீங்க, இதுதான் உங்களோட ஐடி, இதை வச்சுக்கோங்க. போலீஸ் யாராவது உங்களை பிடிச்சி கேட்டாங்க அப்படின்னா நீங்க டிவிஷன் 4 சேர்ந்த பப்ளிக் சேஃப்டி டெவில் எக்ஸ்டர்மினேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இந்த ஐடியா காமிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிற டிவிஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்குவாட், அதனால தான் உங்க ரெண்டு பேரும் நான் இந்த ஸ்குவாட்ல போட்டிருக்கேன். நீங்க என்ன மீறி ஏதாவது பண்ணாலும் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னாலும் நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. டெஞ்சி அண்ட் பவர் பயங்கரமா பயந்துருவாங்க பாருங்களா. அண்ட் மாக்கிமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆக்கியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்கிமா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கிளம்பி சொல்லிடுவாங்க. அப்பதான் டெஞ்சி அண்ட் பவர் ரெண்டு பேருமே டோக்கியோ பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பவர் இருப்பா இல்லையா, அவ செம ஆக்டிவா இருப்பா, நான் ஒரு டெவில கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ செம ஆர்வ கோளாரா இருப்பா. அண்ட் அவங்க ரொம்ப நேரமா ஏதாவது டெவில தேடிட்டே இருப்பாங்க பாருங்களா. பட் அவங்களோட கண்ணில் ஒரு டெவிலுமே மாட்டாது. அப்பதான் பவர் என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் ஃபீண்டா மாறதுக்கு முன்னாடி நான் டெவில்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பயப்பட்டேன், ஆனா இப்போ எல்லா டெவிலாலையும் என்ன மோப்ப முடிக்க முடியும், நான் இங்க இருக்கிறதால தான் எந்த டெவிலும் வர மாட்டேங்குது போல அப்படிங்கிற மாதிரி பவர் சொல்லுவா பாருங்களா. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த பவர் இருக்கா இல்லையா, இவ வந்து ஒரு பிளட் டீமன். அதாவது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவ ஒரு பிளட்டோட டீமனா தான் இருந்திருப்பா. சோ அவ பிளட்டோட டீமனா இருக்கிறதால தான் அந்த பிளட்டோட ஸ்மெல் வந்து இவகிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் எந்த ஒரு டீமனும் இவங்க கிட்ட வராம இருந்திருக்கும். உடனே டெஞ்சி என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருவேளை இது ஆக்கியோட பிளானா இருக்குமோ, ஆக்கி வேணே தான் நம்மள இவகிட்ட மாட்டி விட்டுருப்போம், நம்ம மட்டும் மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி டெஞ்சி நினைச்சிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இவங்க ஒர்க் பண்றது ஒரு கம்பெனி மாதிரி தானே. இதுல ஒரு டீமே மாசம் எவ்வளவு டெவில்ஸ் கொண்டாங்க அண்ட் எவ்வளவு டெவில்ஸ் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணும். டெஞ்சிக்கு எந்த ஒரு டெவிலுமே மாட்டல அப்படின்னா அவன் எப்படி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவான். அதனால தான் டெஞ்சி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். திடீர்னு ஆக்கி எதையோ ஸ்மெல் பண்ணுவான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அவன் அந்த இடத்துல இருந்து செம்ம ஸ்பீடா ஓடுவா. இந்த ஆக்கிக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் சிலது இருக்கும். அண்ட் ஆக்கி அந்த பில்டிங் விட்டு ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவானா, அவளோட பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு ஹேமர் ரெடி பண்ணுவான். ஏன்னா அவள் பிளட்டோட டெவில் தானே, அதனால அவளால் பிளட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஹேமர் ஒன்று எடுத்துட்டு அந்த பில்டிங் விட்டு குதிப்பா பாருங்களா. அந்த பில்டிங் கீழே ஒரு சி குக்கும்பர் டெவில் இருக்கும். சி குக்கும்பர் பார்த்து சில மக்கள் பயந்துருப்பாங்க, அதனால இந்த டெவில் கிரியேட் ஆயிருக்கும். பட் அந்த டெவில் வந்து தனியா இருக்காது, அது வந்து ஒரு சிவிலியன் ஹண்டர் வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. அவர் கேப்சர் பண்ணி பப்ளிக் சேஃப்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு, நான் இந்த மாதிரி ஒரு டெவிலை கேப்சர் பண்ணிட்டேன், நீங்க சீக்கிரமா ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு என்ன ஆகும்னா, பவர் அவரோட சுத்தி எடுத்துட்டு வந்து அந்த டெவில் ஒரு அடி பாருங்க, அந்த டெவில் அப்படியே சதறி போயிடும். அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா மாக்கிமா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, அந்த டெவில் ஆல்ரெடி ஒரு சிவிலியன் ஹண்டர் வந்து கேப்சர் பண்ணி வச்சிட்டாரு, அதுக்கப்புறமா அந்த கேஸ் அவர் மட்டும் தான் பார்க்கணும், வேற யாரும் அந்த கேஸ்ல தலையிடக்கூடாது, இந்த மாதிரி மற்ற ஹண்டர்ஸோட கேஸ்ல இன்டர்ஃபியர் ஆனீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ ஜாக்கிரதையா இருங்க, இது உங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதால நான் உங்களை சும்மா விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாக்கிமா பவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெவிலா தானே இருந்த, நீ உன்னோட பிளட் யூஸ் பண்ணி தான் பேட்டில் பண்ற, நீ ரத்தத்தோட வாசனையை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவறன்னு நினைக்கிறேன், உன்னோட எக்ஸைட்மெண்ட் குறைச்சுக்கோ, அப்படி இல்லனா நீ இந்த ஜாபுக்கு ஃபிட் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாக்கிமா மிரட்டுவாங்க அவளை. உடனே பவர் என்ன சொல்லுவா அப்படின்னா, டெஞ்சி தான் அந்த டெவில கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி டெஞ்சி மேல பழி போட்டுருவா பாருங்களா. டெஞ்சி என்ன சொல்லுவானா, நான் அப்படிலாம் சொல்ல, இவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மாக்கிமா அவங்க ரெண்டு பேரோட சண்டை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் பெரிய விஷயத்தை பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா மாக்கிமாக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரோட டீம் ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தனால டெவிலா மாற முடியும் அண்ட் இன்னொருத்தி வந்து ஒரு கம்ப்ளீட் டெவில் தான், அதனால தான் மாக்கிமா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு மாதிரி டெஞ்சி அண்ட் பவர் பேசிட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்பதான் பவர் ஒரு பூனையை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, நான் ஒரு பிளட் டெவில், எனக்கு மனுஷங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம எனக்கு டெவில்ஸையும் பிடிக்காது, ஏன்னா ஒரு டெவில் என்னோட பூனையை கடத்திருச்சு, நான் அந்த பூனை அந்த டெவில் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குள்ள மாக்கிமா என்ன கேப்சர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா நான் இந்த பொண்ணோட உடம்புல வந்துட்டேன், இன்னும் என்னோட பூனை அந்த டெவில் கிட்ட தான் இருக்கு, அந்த பூனையும் இதே மாதிரி தான் இருக்கும், நீ எனக்கு என்னோட பூனையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா டெஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்பா பாருங்களா. அண்ட் டெஞ்சி அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். அண்ட் டெஞ்சி அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ இதோட 5 சாப்டர் முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் நான் கண்டினியூ பண்றேன்.